அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷர்மிளா கிச்சன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் கேரட் அல்வா பண்ண போகிறேன். கேரட் அல்வாவுக்கு வந்து கேரட் 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். அது திருவி எடுத்துருக்கிறேன். அது கூட வந்து நான் முந்திரி பருப்பு வந்து முழுசாகவே எடுத்துருக்கிறேன். பாதாம் பிஸ்தா வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அது கூட வந்து காய்ச்சாத பால், அதில் தண்ணியும் கலக்கலை, அது வந்து 1 டம்ளர் எடுத்துருக்கிறேன். அது கூட வந்து நெய், வீட்டு நெய் தான். இது வந்து பால் ஊற்றுறவங்க தந்தாங்க, ஒரிஜினல் நெய். அது கூடயே வந்து சுகரும் எடுத்துருக்கிறேன். அது வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. காஞ்சிருச்சு. அது கூட நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உரியிருச்சு. நெய் நல்லா உருவும். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. கலர் சேஞ்ச் ஆகும். அதை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த நெய் கூடயே நம்ம திருவி வச்சுருக்கிறோம்ல கேரட், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிங்க. வச்சுக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கேரட்டில் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம கண்ணுக்கு நல்லது, நம்ம சருமத்துக்கும் நல்லது. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து முக்கியமாக புற்றுநோய்க்குள்ள அழிக்கக்கூடிய செல்லில் உற்பத்தி ஆகக்கூடியதை அழிக்கக்கூடிய இது இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டம்ளர் பாலையும் சேர்த்துக்கோங்க. பால்லையே நல்லா கேரட்டு வேகட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சிருக்கு. அது கூட வந்து கேரட் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நான் லைட்டாக வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கேரட் அல்வா நல்லா வந்துருக்கு. அது கூட நான் வந்து டீ போட பாலை கொதிக்க வச்சுருக்கிறேன். நல்லா இஞ்சி வருது. அது கூட வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வந்து இனிப்பு தூக்கலாக இருக்கணும்னா நீங்கள் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கலாம். இல்லாட்டா கம்மியாக இருக்கணும்னா 1 டேபிள் ஸ்பூனை குறைச்சிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. என்னோடய ஒரு பையன் வந்து காப்பி குடிப்பான். அதனால் அவளுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாலை ஊற்றிக்கிட்டேன். செகண்ட் பையன் வந்து டீ தான் குடிப்பான். மாமனாரும் டீ குடிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பால்லாம் இஞ்சி நல்லா கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஈஸியாக நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸையும் சேர்த்துக்கோங்க. சொல்ல மறந்துட்டேன். அவ்வளோதான். நட்ஸ்லாம் கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து கருகுனாப்பில் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து செய்யலை, நீங்கள் லைட்டாக இது பண்ணி பொன்னிறமாக இது பண்ணிக்கோங்க. சலாம். டீ, காஃபி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.